இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஏற்கனவே பாயில்ஸ் லா லா ஆஃப் கேஸ் லாவில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் இந்த கேஸ்னால் 4 வரும். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், மாஸ். அதில் என்ன பார்த்தோம், மாஸையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். எதை கம்பேர் பண்ணி பார்த்தோம், ப்ரெஷரையும் நம்ம வால்யூத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ரைட்டா, அதானே பார்த்தோம். நம்ம ப்ரெஷரையும் வால்யூத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். மாஸையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், வால்யூத்தையும் டெம்பரேச்சரையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட்டா, இதே கேஸ்லால். ஆனால் ப்ரெஷரும் மாஸும் கான்ஸ்டன்ட், அது நிலையாக இருக்கும், மாறாது. ரைட்டா, இதை மட்டும்தான் மாற்றுறோம். டெம்பரேச்சரையும் வால்யூத்தை மட்டும் மாற்றுறோம். எப்படின்னு பார்ப்போம். The relationship between volume of a gas and its temperature was examined, right? Was examined by யாரால, by JAC சார்லஸ். இந்த நபரால், இந்த சயின்டிஸ்ட், the relationship தொடர்பு, எதனோட தொடர்பு, between volume of a gas and its temperature, அதாவது ஒரு கேஸோட வால்யூம் மற்றும் அதனோட வெப்பநிலை, அந்த கேஸோட வெப்பநிலையோட இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பை வாஸ் எக்ஸாமின் பரிசோதனை பார்க்கப்பட்டது. பரிசோதனை பண்ணி யாரால, பை ஜேஏசி சார்லஸ் என்ற ஒரு விஞ்ஞானியால் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. ஹி அப்சர்வ்டு, அவர் கவனித்தார். ரைட்டா, என்னத்தை அந்த பரிசோதனையில் என்ன கவனித்தார்னு பார்ப்போமா. தட் ஃபார் த ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், நல்லா பார்த்துக்கோ, ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஃபிக்ஸ்டு மாஸில் ஒரு நிரந்தரமான ஒரு எடை, அதான் எடை மாறலை. ரைட்டா, ஃபார் எ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ், ஒரு கேஸுக்கு ஒரு எடை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேமாதிரி அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஒரு கான்ஸ்டன்ட் நிலையான ஒரு அழுத்தம். இந்த ரெண்டுமே அப்படியே இருக்குது. ஒரு நிலையான ஒரு எடை மற்றும் ஒரு நிலையான ஒரு ப்ரெஷர், இந்த ரெண்டுமே மாறலை. ரைட்டா, ஃபிக்ஸ்டு மாஸ் அண்டு கான்ஸ்டன்ட், இது ரெண்டுமே அவர் எடுத்துட்டு த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அதோட வால்யூம் என்னது, அந்த கேஸோட வால்யூம் எவ்வாறு இருக்கிறது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் இன் கெல்வின். அந்த கேஸோட வால்யூமானது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சராக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாஸ் ஃபிக்ஸ்டு, ஒரு கேஸோட மாசு ஒரு குறிப்பிட்ட இடம் உள்ள மாசு, கேஸோட மாசு வச்சுக்கிட்டாரு. ப்ரெஷரை ஒரே அழுத்தம் தான் கொடுக்குறாரு, அழுத்தம் சேஞ்ச் பண்ணவில்லை. ஆனால் அப்படி பார்க்கும்போது டெம்பரேச்சர் மட்டும் வேரி பண்ணுறாரு. ஆனால் அப்படி வேரி பண்ணும்போது டெம்பரேச்சர் வேரி ஆக ஆக வால்யூம் வேரி ஆகுது. டெம்பரேச்சர் கூட அங்கே வால்யூம் கூடுது. அங்கே ரிவர்ஸில் போச்சு. இது ப்ரெஷர் கூட என்னாச்சு, வால்யூம் குறைஞ்சிடுச்சு. ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே என்ன ஆகுது, இதில் டெம்பரேச்சர் கொடுக்க வால்யூம் கூட்டிகிட்டு போகுது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறது. வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அப்படின்னா வால்யூம் நேரடி விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. எதற்கு, டெம்பரேச்சருக்கு. அப்போ டெம்பரேச்சர் கூடும்போது வால்யூம் கூடுதுன்னு அர்த்தம். மேத்தமேட்டிக்கலி இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் ஏ என்னது, இந்த பாருங்க, அஸ் ஏ விஸ் ஈக்குவல் டு கேடின்னு சொல்கிறோம். மேத்தமேட்டிக்கல்னா கணிதாச்சாரம், கணிதவியல் பிரகாரம் இவை குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதிரி டெம்பரேச்சர் கூட வால்யூம் கூடுவது என்பது எவ்வாறாக குறிக்கப்படுகிறது, வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. எப்படி குறிப்பிடணும்னா இப்படி தான் குறிப்பிட்டிருக்கணும். எப்படி, வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காண்டி வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை ஒன்று போடணும். கான்ஸ்டன்ட்டு டி இப்படி தான் போட்டிருக்கணும். அவை இந்த இதை முதல் எழுதலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, சரி, ஓகே. அப்போது இதை என்ன பண்ணுறான், பிராக்கெட்டுக்குள்ள அட் பி, கான்ஸ்டன்ட் பி அண்டு என். பின்னு என்னது, ப்ரெஷர், அந்த கேஸுக்கு ப்ரெஷரும் அண்ட் அந்த கேஸோட மாஸை தான் என்னன்னு குறிச்சிருக்கேன். ரைட்டா, மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபிக்ஸ்டு மாஸ் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதலாமா, வி பை டி சிக்கல் டு கேன்னு எழுதிக்கலாமா. சிக்கல் டு கேன்றது கான்ஸ்டன்ட், ஒரு இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாற்றுறதுக்கு உண்டான கான்ஸ்டன்ட். ரைட்டா, இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ். இப்போ ஒரு வேளை நல்லா பார்த்துக்கோங்க, என்ன போட்டிருக்கான், வி பை டி சீக்வல் டு கான்ஸ்டன்ட் போட்டான். அப்போ இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ், அப்போ டெம்பரேச்சர் கேஸோட, நம்ம எடுத்துக்கொண்ட கேஸோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும் போது த வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். வால்யூமும் அதன் நேர் விகிதாச்சாரத்தில் கூடும். இது எவ்வளோ கூடுதோ அதே மாதிரி தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி நேர் விகிதாச்சாரத்தில். ரைட்டா, எதிர் விகிதாச்சாரம் என்னது, இது கூடுச்சுன்னா அது குறையும், இது குறைஞ்சிச்சுன்னா அது கூடும். ரைட்டா, இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ், அப்போ ஒரு கேஸோட டெம்பரேச்சர் வெப்பநிலை உயரும் போது
இல்லை நம்ம உயர்த்தப்படும் போது நம்ம செஞ்சாலும் சரி அது உயர்ந்தாலும் சரி the volume also increases in direct proportional. டைரக்ட்னா நேர் விகிதாச்சாரத்தில் அதுவும் கூடும் ரைட்டா இன்க்ரீசஸ் ஸோ தட் ஆகவே என்ன போட்டுங்க V/T இஸ் ஏ கான்ஸ்டன்ட். V/T இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இந்த கேபிட்டல் T போட்டால் என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர்னு அர்த்தம். அதேமாதிரி ஸ்மால் T போட்டாலும் டெம்பரேச்சர் தான். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா நல்லா கவனிங்க. இந்த கேபிட்டல் T போட்டான்னா இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை. கேபிட்டல் T போட்டால் டெம்பரேச்சர் தான். ஆனால் வந்து இது கெல்வின் இல்லை ரைட்டா, கெல்வின் டெம்பரேச்சர். ஸ்மால் T போட்டால் என்னது? இது வந்து செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. கேபிட்டல் T போட்டால் டெம்பரேச்சர் தான், வெப்பநிலை தான், ஆனால் இன் கெல்வின். ஸ்மால் T போட்டால் இஸ் டெம்பரேச்சர் தான், ஆனால் இன் செல்சியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த கேபிட்டல் T போட்டிருக்கோம் அப்படின்னா இது கெல்வின்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் வாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ நல்லா பாருங்கள். இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ் எப்படி? இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஸோ தட் ஆகவே V/T தான் நாங்கள் கொடுத்த V/T கான்ஸ்டன்ட் தானே. V/T இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஏற்கனவே போனதில் காமிச்சிருக்கோம், இந்த முன்னாடி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ஃபார் த சேம் சிஸ்டம் இதே அமைப்பை வைத்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வி கேன், அதாவது ஒன் கேன் ரைட், நம்மளால் ஒன் கேன் யாராலையும் எழுத முடியும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வச்சு நம்ம எழுத முடியும். எப்படின்னா V/T1 V1/T1 = V2/T2. இதுக்கு மீனிங் என்ன? = கான்ஸ்டன்ட். ஏன்னா V1 இப்போ ஒரு V1 ஒரு வால்யூம் வச்சுருக்கேன் என்ன, அதில் நான் டெம்பரேச்சர் கீழே வச்சுருக்கேன். கீழே என்னது? வால்யூம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வால்யூம் 10, டெம்பரேச்சர் 5 கெல்வின் வச்சுக்கிறோம். இது V1, இது வந்து V1, இது T1. அவன் என்ன சொல்கிறான்? இப்போ நான் 5 10 ஆக்குறேன். அப்போ 10 20 ஆயிருமா? புரியுதா? அப்போ 10 20 ஆயிடுச்சுன்னா இது குடும்பம் அது குடும்பம்ல, அது இது V2 பை இது என்னது? T1 T2. புரியுதா? இது குடும்பம் அதுக்கு சமம் தானே. அதேமாதிரி நான் குறைக்கும் போது இது 10,000, இது 10,000, இது 5,000. சமம் தானே. அதாவது நல்ல கவனமாக திரும்பி பாருங்கள் சொல்கிறேன். இப்போ 10 வால்யூம் V1 ரைட்டா, 5 T1. இப்போ இஸ் ஈக்குவல் டு 20, இது V2, 10 V1, ரெண்டு ஈக்குவல் தானே. நீ இதை டிவைட் பண்ணால் 2 தான் கிடைக்கும், இதை டிவைட் பண்ணால் 2 தான் கிடைக்குதா? இது நீ கூடிச்சுன்னு சொன்னால் அந்த 5 வந்து கூடும்போது இந்த 10 ஆனது 20, 5 வந்து 10 ஆகும்போது 10 ஆனது 20 ஆகிறது. அதை தான் கூட சொல்லியிருக்கேன் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. V1/T2 T1 = V2/T3. இது V3/T3 தான் போடலாம். = கான்ஸ்டன்ட் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணம் சொல்கிறாங்க இல்லைங்க. இஃப் எ பலூன் இஸ் மூவ்டு ஃப்ரம் எ ஐஸ் கோல்டு வாட்டர், ஐஸ் கோல்டு வாட்டர் பாத். அதாவது ஒரு பலூனு இந்த வச்சுருக்காங்க, இந்த லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க பாருங்களேன். இதுதான் ஐஸ் கோல்டு வாட்டர் ரைட்டா. இது ஐஸ் கோல்டுக்கு தண்ணிக்குள்ளே இது வச்சுருக்கேன் பலூனை. நல்லா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ பலூன் இஸ் மூவ்டுனா இந்த பலூனை மிதக்க விட்றான். இது அந்த தண்ணி பூரா குளிர்ச்சியான தண்ணி, ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி ரைட்டா. குளிர்ந்த தண்ணியில் ஃப்ரம் ஏ ஐஸ் கோல்டு வாட்டர் பாத். வாட்டர் பாத்ன்னு என்னது? தண்ணி குடுவைன்னு அர்த்தம். பாத்துனால தண்ணி குடுவைன்னு அர்த்தம். தண்ணி குடுவையில் அவன் நகர வைக்கிறான், அந்த பலூனை நகர வைக்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம், இஃப் எ பலூன் இஸ் மூவ்டு நகர்த்தப்படுகிறது ஃப்ரம் ஏ ஐஸ் கோல்டு வாட்டர் பாத் டூ. எங்கே நகர்த்தப்படுகிறது? ஐஸ் கோல்டு வாட்டர் பாத்ல இருக்குது. இது எங்கே நகர்த்தப்படுகிறது? மூவ்டு டு த பாயிலிங் வாட்டர் பாத். இதுதான் பாயிலிங் வாட்டர் பாத். இந்த தண்ணி குதிச்சிட்டு இருக்கு, ஓரளவுக்கு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த தண்ணி குளிர்ச்சியான தண்ணி. இதில் உள்ள பலூனை தூக்கி நாங்கள் எங்கே போடுறோம்? இங்கே போடுறோம் ரைட்டா. இங்கே இருக்கும்போது அந்த பலூன் வந்து பலூனுக்குள்ள கேஸ் வந்து வெப்பமடையாமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்த உடனே பலூனுக்குள்ள கேஸ் வந்து வெப்பமடையும் ரைட்டா. வெப்பமடைஞ்ச உடனே மாலிகுல் வந்து அப்போ அதே மாலிகுல் தான் இருக்கும். இதில் 10 மாலிகுல் இருக்கா, இதுலேயும் 10 மாலிகுல் தான் இருக்கும். ஆனால் கேஸ் வெப்பமடையும் ரைட்டா. இங்கே வந்து அந்த கேஸ் வெப்பமடையும், அவனா பலூன் வீங்க ஆரம்பிக்கும் ரைட்டா. அதுதான் சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த பலூன் இஸ் மூவ்டு ஃப்ரம் அன் ஐஸ் கோல்டு வாட்டர் பாத். அப்போ ஒரு ஐஸ் கோல்டு வாட்டர் பாத்திலிருந்து ஒரு பலூனு நகர்த்தப்படும் போது எங்கே? டு எ பாயிலிங் வாட்டர் பாத். பாயிலிங்னா
அதாவது கொதிச்சு கொண்டு இருக்கக்கூடிய தண்ணிக்கு மாற்றப்படும் போது த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இந்த பலூன் வந்து இங்கே இருக்கும்போது அது குளிர்ந்த டெம்பரேச்சர் வச்சுருக்கோம். அதில் மேந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து மேந்துட்டு இருக்கும்போது வெப்பமான டெம்பரேச்சரை வாங்கும்போது அந்த பலூனுக்குள்ள இருக்க கேஸ் வந்து விரிவடையும். ரைட்டா? அப்போ பலூனும் விரிவடையும். ரைட்டா? அதான் சொல்கிறான். பட் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ். ஆனால் மாலிகுல் சேம் தான். ரைட்டா? அப்போ ஹென்ஸ் ஆகவே அஸ் எ ரிசல்ட் இதன் முடிவாக த கேஸ் மாலிகுல்ஸ் இன்சைடு த பலூன் மூவ் ஃபாஸ்டர். அது கேஸ் மாலிகுல் என்ன செய்வோம்? வெப்பமடைய அடைய ரொம்ப வேகமாக ஓடும். ரைட்டா? அந்த பலூனுக்குள்ள இருக்க மாலிகுல்கள் அதிகமாக ஓட ஆரம்பிக்கும். ரைட்டா? வெப்பத்தின் காரணமாக. அண்ட் கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். அது அதிகமாக ஓடுறதுனால தான் கேஸ் வந்து வெப்பம் அடைகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் ஹென்ஸ் ஆகவே த வால்யூம் இன்க்ரீசஸ். நீ இந்த குளிர்ந்த தண்ணியில் இருக்கும்போது இந்த பலூன் வந்து அப்படியே அந்த கேஸ் மாலிகுல் மெல்ல ஓடிட்டுருக்கோம். அதை வெப்பமான தண்ணிக்கு மாற்றும் போது அதில் உள்ள கேஸ் மாலிகுல் சூடான உடனே அதுக்கு எனர்ஜி கிடைக்குதா? சூட்டின் எனர்ஜி கிடைக்குது. ஓட ஆரம்பிக்கும். வேகமாக ஓட ஆரம்பிக்கும். என்னாகும்? கேஸு விரிவடையும். ரைட்டா? அப்போ வால்யூம் விரிவடையும். கேஸ் விரிவடைந்தால் வால்யூம் விரிவடையும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் வால்யூம் வித் டெம்பரேச்சர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ வேரியேஷனாக மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதில் ஆஃப் வால்யூத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. வித் டெம்பரேச்சரை வைத்து வால்யூம் மாற்றம் அடைகிறது. தானே பொருளே தானே இதுதானே பார்த்துட்டு இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்டில். டெம்பரேச்சரை கூட்டும்போது வால்யூம் கூடுது. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்டு ஃபிக்ஸ்டு மாஸ். ரைட்டா? நிலையான ஒரு அழுத்தம் மற்றும் ஃபிக்ஸ்டு மாஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு மாஸுக்கு. ரைட்டா? அப்போ த பிளாட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கேஸ் எகெனிஸ்ட் த டெம்பரேச்சர் இஸ் அட் ஏ கிவன் ப்ரெஷர் அப்படின்றான். அதாவது இந்த பிளாட்னா வரைபடம் கொடுத்துருக்கான். ஒரு வரைபடத்தை தான் சொல்கிறான். ஒரு வரைபடமானது ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கேஸ், ஒரு கேஸோட வால்யூம் எகெனிஸ்ட் த டெம்பரேச்சர். எகெனிஸ்ட் டெம்பரேச்சரை வைத்து ஒரு கேஸோட வால்யூமானது பிளாட் செய்யப்பட்டிருக்குது, வரையப்பட்டுள்ளது. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அட் ஏ கிவன் ப்ரெஷர், கொடுக்கப்பட்ட, அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அர்த்தம். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு டெம்பரேச்சரை வைத்து வால்யூம், ஒரு கேஸோட வால்யூம் வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. பிளாட்னா வரைபடம் தான் சொல்கிறான். இஸ் ஷோன் இன் த ஃபிகர். இந்த காண்பிக்கப்படுது. பிளாட்னா இந்த ஃபிகர் என்னது? 6.5. இந்த இருக்குது தான் 6.5 வரைபடம். இந்த பாருங்கள். இதை பிறகு சொல்லித்தரேன். இந்த முடிச்சுட்டு சொல்லித்தரட்டா அதில் நான் ஒரே சொல்லி தந்துட்டு போட்டேன். ஸோ இதில் படிக்கும்போது தான் சொல்லித்தர முடியும். From the graph, இந்த கிராஃபில் வந்து it is clear that the volume of the gas linearly increases with temperature at a given pressure. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கிராஃபிலேருந்து வால்யூம் ஆஃப் த கேஸ், இந்த கிராஃபிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுட்டீங்க? the volume of the gas, இங்கே பாருங்கள், இதுதான் என்னது? டெம்பரேச்சர். இது வால்யூம். ஆனால் இது 0 டிகிரி, நல்லா 0 டிகிரியாக இருக்கும்போது இதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டா? 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து இது கூட 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 இது ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் போயிட்டுருக்கா? ஆனால் 0 டிகிரியாக இருக்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இங்கே இருக்குது. ரைட்டா? 0 டிகிரி வெப்பநிலையில் இதோட வால்யூம், அந்த கேஸோட வால்யூம் இங்கே இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் இது கூட 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 இது ஒரு ஸ்டீப் லைனாக போயிட்டுருக்கு. ரைட்டா? இதை தான் அவன் சொல்கிறான். இது என்னென்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். வாங்க படித்து முடிச்சிடும். முதல்ல என்ன சொல்கிறான்? ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் கிளியர், தெளிவாக தெரிகிறது. த வால்யூம் ஆஃப் த கேஸ் லீனியர்லி இன்க்ரீசஸ். அந்த கோட் நேராக போதா? த வால்யூம் ஆஃப் த கேஸ் அந்த லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். இந்த பாருங்க, லீனியர்லி த வால்யூம் ஆஃப் த கேஸ், இதுதான் வால்யூம் ஆஃப் த கேஸ். வால்யூம் ஆஃப் த கேஸ் இங்கிருந்து லீனியர்லி நேர்கோட்டில் முன்னேறுகிறது. லீனியர்லி அப்பா போயிட்டு லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டெம்பரேச்சர். கீழே டெம்பரேச்சர் வந்து போயிட்டுருக்கு. ரைட்டா? அதான் நல்லா போட்டிருக்கான் பாருங்கள். வால்யூம் ஆஃப் த இட் இஸ் கிளியர் தேட் த வால்யூம் ஆஃப் த கேஸ் லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் அட் ஏ கிவன் ப்ரெஷர். அட் ஏ கிவன் ப்ரெஷர் தான் கான்ஸ்டன்ட் தான், மாசும் கான்ஸ்டன்ட். ரைட்டா? சச் லைன்ஸ் ஆர் கால்ட் ஐசோபார்ஸ். இந்த கோடு வந்து ஐசோபார்னு சொல்கிறான். இந்த கோடு இருக்கு இல்லையா? இந்த கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஐசோபார் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த கோடானது ஐசோபார். ஏன் ஐசோபார்னு கூப்பிட்றாங்க? அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் வேரி பண்ணும்போது வால்யூம் வேரி ஆகி நேர்கோட்டில் போகணும். நேர்கோடு தானே இது? செங்குத்தான நேர்கோடு, ஒரு சைஸான நேர்கோடு. ரைட்டா? நேர்கோட்டில் அது இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோபார் என்று அழைக்கப்படும். ரைட்டா? ஐசோபார் என்னது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்.
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் எப்படி ஆகணும்? நேர்கோட்டில் ஆகணும். இது நேர்கோட்டில் ஆகுதா? அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோபார். ரைட்டா? Such lines are called isobar. அதனால தான் அது ஐசோபார்னு அழைக்கப்படுகிறது. It can be expressed by the following straight line equation. இது வந்து எக்ஸ்பிரஸ்னா விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? பை த ஃபாலோவிங் கீழ்கண்ட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், நேர்கோட்டு சமன்பாடு என்று விளக்கப்படுகிறது. எவ்வாறாக பார்ப்போமா? இப்போ V = MT + Cன்றான். Vன்றது என்னது? வால்யூம். இது ஒரு நேர்கோட்டு சமன்பாடு. ரைட்டா? இது சில இடங்கள்ல இருந்து என்ன பண்ணோம்? V இந்த வால்யூமாக வரலாம், வெலாசிட்டியாக கூட வரலாம். இந்த இடத்துல வந்து வால்யூத்தை தான் குறிக்குது. இது நேர்கோட்டு சமன்பாடு. நேர்கோட்டு சமன்பாடு என்னென்னா V = MT + C. எம்மும் சியும் கான்ஸ்டன்ட். ரைட்டா? அப்போ Vன்றது வால்யூம், Tன்றது என்ன? டெம்பரேச்சர். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தெரியுது. M அண்ட் C கான்ஸ்டன்ட். எம்முன்னு என்னன்னு தெரியுமா? இருங்க நான் காமிக்கிறேன். எம்முன்றது இதான் நேர்கோடு. மேப்பில் போகுதா? இப்போ நேர்கோடு போகுதா? ஸ்டீப் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? இப்போ இந்த நேர்கோட்டில் இது ஸ்லாப் இது நேர்கோடு ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாபில் பேர் தான் எம். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா? அதாவது y2 - y1 / x2 - x1. அதை இதை y2 - y2க்கும் இந்த y2 இது y2 இது y1. ரைட்டா? இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் x2 - x1. இது உள்ள டிஃபரன்ஸ் இது 10ன்னா இது 5. அப்படின்னு எவ்வளோ வேறுபாடு? 5. இது என்ன சொல்லுவாங்கன்னா டெல்டா ஒய் அல்லது டெல்டா எக்ஸ். கீழே உள்ளது டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லலாம், வேறுபாடு. ரைட்டா? இது ஸ்டீப் இன்க்ரீசஸ். இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ரைட்டா? அதேமாதிரி சியும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். இதை பார்த்துக்கோங்க. இது நேர்கோட்டில் அது மட்டும் தான் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த சின்றது என்னென்னா காமிக்கிறேன். சின்றது என்னென்னா இப்போ காமிக்க முடியாது. ஒரு செகண்ட். ஒரு கான்ஸ்டன்ட் என்னது? இந்த கான்ஸ்டன்ட் இந்த புள்ளியை தான் குறிக்கிறது சி. சி இஸ் அ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்னது? 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது, இது 0 டிகிரி செல்சியஸ். இந்த ஒய்யை எந்த கோட்டில் வந்து வெட்டுது, இந்த இந்த செங்குத்தானது எந்த கோட்டில் வெட்டுதோ ஒய் ஆக்சிஸை, அந்த இடத்துக்கு பேர் தான் சி. ரைட்டா? ஒரு ஒரு வெட்டுது இல்லையா? இந்த கோடு எந்த இடத்துல வெட்டுதோ அது 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது இந்த செங்குத்தான கோடு எந்த இடத்துல ஒய் ஆக்சிஸை வெட்டுகிறதோ, ரைட்டா, இன்டர்செப்ட் பாயிண்ட். ரைட்டா? The steep increasing line, straight line, intercepting the point of y axis is called C. ரைட்டா? சரி, ஓகே. தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. V = MT + C, where அங்கே T is the temperature in degree Celsius. பார்த்துக்கோங்க. T is the temperature in degree Celsiusனு போட்டிருக்கான். அண்டு ஆனால் டீன்னு ஸ்மால் டீ தான் டிகிரி செல்சியஸில் போடணும். அவன் இங்கே பெரிய டீ கொடுத்துருக்கான். சரி, பரவாயில்ல. அண்டு எம் அண்ட் சி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். எம் அண்டு கான்ஸ்டன்ட்னா அது வந்து அந்த ஸ்லோப்போட வேரியேஷனை குறிக்கும். சின்றது என்னது? அந்த இன்டர்செப்ட் பாயிண்ட். அது ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணுறது இல்லையா? இன்டர்செப்ட் பாயிண்ட். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ when T is equal to 0 டிகிரி செல்சியஸ், டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிடுவோம். the volume becomes V0. நல்லா பார்த்துக்கோங்க. T வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது இங்கே பாருங்க, T வந்து 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ், இதுதான் 0 டிகிரி செல்சியஸ். ஆனால் வால்யூம் என்னது? V0. இங்கே தான் இந்த இடத்துக்கு பேர் என்னது? V0. வால்யூம் என்ன இருக்குது? இங்கேருந்து ஆரம்பிக்கல. பார்த்துக்கோங்க. ஏன்னா வால்யூம் வந்து 0 வால்யூம் வந்து V0ன்றது வால்யூம் இருக்குது. வால்யூம் 0 ஆகலை. V0ன்ற பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. வால்யூம் 0ன்ற பாயிண்ட் எத்தனை புள்ளியில் இருக்கிறது? எத்தனை புள்ளியில் இருக்கு? 175வது புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது. ரைட்டா? அந்த கேஸோட வால்யூம் 0 ஆகலை. வால்யூம் எங்கே 0 ஆகும்? இங்கே தான் வந்து 0 ஆகும். இந்த இடத்துல தான் வால்யூம் 0 ஆகும். எந்த இடத்துல? ஒரு கேஸுக்கு வால்யூம் இல்லைன்றது இந்த இடம் தான். அப்சல்யூட் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. 0 டிகிரி கெல்வின். 0 டிகிரி கெல்வினில் எந்த பார்ட்டிக்கிளும் நகலாது, பார்ட்டிக்கிளே இருக்காது, வால்யூமும் இருக்காது. உலகம் 0 டிகிரி அப்சல்யூட் டிகிரின்னு சொல்லிட்டேன்னா உலகமே இருக்காது. ஒன்றுமே இல்லாததுக்கு பேர் தான் 0 டிகிரி கெல்வின். புரிஞ்சுதா? அது பேர் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அங்கே வராது. சாதாரண 0 டிகிரி செல்சியஸ்லேயுமே எத்தனை எங்கே போயிருக்கு பாருங்கள். ஒரு கேஸோடது ஒய் ஆக்சிஸில் 175 போய் 30 போயிடுச்சு. ரைட்டா? 0 டிகிரி இதுலேயுமே. அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கு பேர் என்னது? நான் படிக்கிறேன். பவுனா படித்து விளக்கம் சொல்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா வேறு T is equal to 0 degree Celsius the volume becomes V0 அந்த இடத்துக்கு பேர் V0 ஹென்ஸ் ஆகவே V0 is equal to C சொல்லிட்டேன்னா நான் அதை Cன்றது என்னது அந்த ஃபார்முலாவில் எந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணுதோ y ஆக்சிஸ் அதான் Cன்னு சொன்னேன் அதுக்கு பேர் தான் V0 is equal to C வால்யூம் 0 என்னது கேஸோட வால்யூம் 0 இல்லை அந்த புள்ளி 0ன்னு கணக்கிடப்படுகிறது கேஸோட வால்யூம் அங்கே இருக்குது 135 இருக்குது சரியா வால்யூம் ஒரு கேஸோட வால்யூம் 0னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் தான் கீழே வந்து இடிக்குது இல்லையா அதான் ரைட்டா அண்டு ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் m is equal to delta v by delta t இங்கே பாருங்கள் அது m தான் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னேன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் டெல்டா வி அண்டு டெல்டா டின்னு போட்டான் இதுதான் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் m இப்போ டெல்டா வி அண்ட் டெல்டா டி இங்கே ஒரு வி இருக்கும் இல்லையா இதான் எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் ரைட்டா அப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ரைட்டா இது எப்படி எடுக்கணும்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்போ V2 இந்த லாஸ்ட் பாயிண்ட் பேர் V2 மைனஸ் V1 டிவைடட் பை T2 மைனஸ் T1 அப்போ அந்த V2 மைனஸ் V1க்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஒரு 5ன்னு வச்சுக்கிடுவோம் அதை தான் நான் டெல்டா வின்னு எடுத்துக்கிறேன் இது T2 மைனஸ் T1க்கு கிடைக்கிறது 3ன்னு வச்சுக்கிறேன் அதை என்ன டெல்டா டீன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா ஒரு குறிப்பிட்ட வேரியேஷன் ரைட்டா இதுக்குள்ள வேரியேஷன் தானே வேறுபாடு தானே இது ரைட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அதுதான் என்ன சொல்கிறான் m இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி ஸ்லோப் ஆஃப் த ஸ்டேட் அதாவது டெல்டா வி வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா டி எவ்வளவு டெல்டா டியில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கோ அதுக்கு தக்கன டெல்டா வி சேஞ்ச் ஆகுது அதாவது ஸ்லோப் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ரைட்டா அப்போ எடுத்துக்கிறேன் therefore the above equation can be written in the following form இது கீழ்கண்டவாறு எழுதலாம் என்னது v is equal to mக்கு பதிலாக டெல்டா வி பை டெல்டா டின்னு போட்டுக்கோங்க சேம் அந்த டெம்பரேச்சர் போட்டு அதுக்கடுத்து V0னா கான்ஸ்டன்ட் சி தானே போடணும் அந்த குறுக்கால வெட்டுறது அது நீ சின்னு கூட போட்டுக்கலாம் அப்போ n அண்ட் p ஆர் கான்ஸ்டன்ட் பியும் n கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் இப்போ பாருங்கள் இந்த போயிடுச்சா இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா இப்போ நான் இதையும் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறேன் இப்போ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுயா 0 டிகிரி இங்கே அப்போது சின்னது இது இன்டர்செப்ட் பண்ணுற இடம் இந்த இடத்துல என்னது V0 அதாவது இதோட வால்யூம் V0 இல்லை V0ன்ற ஒரு பாயிண்ட்டு அப்போது இதில் நீ மைனஸில் போட்டு வந்தீங்கன்னா எங்கே மீட் பண்ணுவார் அப்படியே ஒரு எதிர்க்காக கோடு போட்டேன்னா எங்கே போய் மீட் பண்ணுது அதாவது 0 டிகிரி கெல்வினில் போய் மீட் பண்ணுது 0 டிகிரி கெல்வின் என்னது நல்லா கவனிங்க -273 செல்சியஸ் -273 டிகிரி செல்சியஸ் 273.15 செல்சியஸ் இதெல்லாம் இமேஜினரி லைன்ஸ் ரைட்டா ஒரு பொருள் இதுக்கு மேலே நீ கொண்டு வர முடியாது எதுக்கு மேலே கொண்டு வர முடியாது ஒரு கேஸை இதுக்கு மேலே கொண்டு வர ரொம்ப கஷ்டம் சான்சஸே இல்லை நீ நிறுவனம் பண்ண முடியும் அதாவது இந்த லைனில் ஒரு மாதிரியாக போட்டிருக்கான் பாருங்கள் இதுக்கு அடுத்து இதுக்கு அதாவது 100 டிகிரி அதாவது 100 டிகிரி செல்சியஸ் -100 டிகிரி செல்சியஸ் கீழே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு கேஸை அதுக்கு மேலே இது வரைக்கும் வந்ததே இல்லை யாருமே ரைட்டா 273 டிகிரி செல்சியஸ் மைனஸ் வரைக்கும் ஒரு கேஸை கொண்டு வந்ததே கிடையாது இருப்பினும் ஒரு இமேஜினரி லைன் போய் பார்த்தா அது எங்கே போய் டச் பண்ணுது 0 டிகிரி கெல்வினில் போகுது 0 டிகிரி கெல்வின்னது -273.15 செல்சியஸ் புரியுதா இதை பார்த்துக்கோங்க இப்போ அதே ஃபார்முலாவை ரெண்டு சைடு V0வில் டிவைட் பண்ணுறான் ரைட்டா இங்கே பாருங்கள் இதே ஃபார்முலாவை லெஃப்ட்லேயும் V0வில் டிவைட் பண்ணுறான் ரைட்லேயும் V0வில் டிவைட் பண்ணுறானா இந்த பண்ணிட்டான் அப்போ நெக்ஸ்ட்டு V0 டிவைட் பண்ணால் இங்கே 1 வரும்ல இந்த இங்கிட்டு ரைட் அண்ட் V0 டிவைட் பண்ணால் இந்த இது 1க்கு பதில் மேலே V0 இருக்குது அதே ஒரு V0 டிவைட் பண்ணால் 1 தானே வரும் சரி நெக்ஸ்ட்டு சார்லஸ் அண்ட் கேலூசிஸ் இந்த 2 சயின்டிஸ்ட் சேர்ந்து என்னது கண்டுபிடித்தார்கள் எதை என்னவென்றால் அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அது இந்த 2 இது வேறு சார்லஸும் இன்னொரு கேலூசிஸும் சேர்ந்து அடுத்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இது சம்மந்தமாக தான் found that under constant pressure அப்படின்னா கான்ஸ்டன்டான நிலையான ஒரு ப்ரெஷரில் the relative increase in volume per degree increases in temperature is same for all gases நல்லா பாருங்கள் the relative increases சார்ந்து அதாவது ஒன்றை சார்ந்து ஒன்று கூடுது அப்படின்னா ஒன்றை சார்ந்து ஒன்று கூடுது அப்படிங்கிறான் அப்போ அந்த ரிலேட்டிவ் அதை சார்ந்து இதை சார்ந்து அது செய்கிறது ரிலேட்டிவ் இன்க்ரீஸ்னால் கூடுகிறது இன் வால்யத்தில் கூடுகிறது பெர் டிகிரி இன்க்ரீஸ் ஒரு டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது இன் டெம்பரேச்சர் ஒரு டிகிரி
டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது கேஸில் அது அந்த ஒரு டிகிரி கேஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை சார்ந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா? அதான் சொல்கிறான், த ரிலேட்டிவ் இன்க்ரீசஸ், சார்ந்து இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம். எதை சார்ந்து? பெர் டிகிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் இஸ் சேம். ஒரு டிகிரி டெம்பரேச்சரை நீ உயர்த்தும் போது டெம்பரேச்சர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இஸ் சேம், ஒரே மாதிரி தான் இது இருக்கும். யாருக்கு? ஃபார் ஆல் கேஸஸ். எந்த கேஸாக இருந்தாலும் சரி, ஒரு டிகிரி நீ செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு செர்டைன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஃபார் இஸ் சேம் ஃபார் ஆல் கேஸஸ். அதான் போட்டுருக்கான். ரைட்டா? அப்போ த ரிலேட்டிவ் இன்க்ரீசஸ் இன் வால்யூம். அப்போனா ரிலேட்டிவ்னா அதை சார்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதை? வால்யூம். எதை சார்ந்த? த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் என்னது? ஆஃப் வால்யூம். வால்யூம் யாரை சார்ந்து இன்க்ரீஸ் ஆகுறது என்பது கீழே போட்டிருக்கான். த ரிலேட்டிவ் இன்க்ரீசஸ் இன் வால்யூம் பெர் 0 டிகிரி செல்சியஸ். ஒவ்வொரு 0 டிகிரி செல்சியஸுக்கும் ஒவ்வொரு 0 டிகிரி செல்சியஸ்னா டெம்பரேச்சர் செல்சியஸுக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வால்யூம், த ரிலேட்டிவ் இன்க்ரீஷன் இன் வால்யூம். பெர் டிகிரினா இப்போ 1 டிகிரி செல்சியஸ் கொடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும், 2 கொடுக்கும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், 3 கொடுக்கும்போது செல்சியஸ் கொடுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்கிறான். எது இன்க்ரீஸ் ஆகும்? வால்யூம். அதை தான் சொல்கிறான். த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ்னால் அதை சார்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. த ரிலேட்டிவ் இன்க்ரீசஸ் இன் வால்யூம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. எதை சார்ந்து? பெர் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றான். அதை தான் ஆல்ஃபான்னு போட்டான். அதை ஒரு ஆல்ஃபா டிகிரி செல்சியஸுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறத ஆல்ஃபான்ற ஒரு குறியீடு கொடுத்துருக்கான். இஸ் ஈக்குவல் டு என்னவா சொல்கிறான்? இந்த ஆல்ஃபான்றதோட வேல்யூ என்னென்னா, ஆல்ஃபா தான் மொத்தமே 1 டிகிரி செல்சியஸுக்கு ஆல்ஃபா, ஒரு 0 டிகிரி செல்சியஸுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஆல்ஃபா. அதை என்ன குடிக்கனா? 1/V0 டெல்டா V/டெல்டா Tன்னு கொடுக்கும். அந்த மேலே கொடுத்துருக்கான் இல்லையா? இதைத்தான் மேலே என்ன கொடுத்துருக்கேன்? இதைத்தான் மொத்தமாக இதெல்லாம் மொத்தமாக என்ன எழுதிட்டான்? இந்த ஆல்ஃபான்னு எழுதிட்டான். இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. புரிஞ்சுதா? இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இதெல்லாம் சேர்த்து இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எழுதிட்டான். அதான் வால்யூம் பெர் 0 டிகிரி. 0 டிகிரி என்ன கொடுத்தா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அந்த ஆல்ஃபாவானது யாருக்கு சமமாக இருக்கிறது? இதற்கு சமமாக இருக்கிறது என்று சொல்கிறான். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு அதேமாதிரி அந்த ஈக்குவேஷனில் இந்த சமன்பாடை போடுங்க. இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா தானே? அப்போ இங்கே இது புட்டப் பண்ணுங்க. இங்கே புட்டப் பண்ணிங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஆல்ஃபான்னு புட்டப் பண்ணிக்கலாம்ல? புட்டப் பண்ண என்ன ஆகும்? V - V0 ஈக்குவல் டு ஆல்ஃபா T. அங்கே டீயை மட்டும் போட்டுக்கணும். T போடலவே, T+1 போட்டுக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட்டு இந்த கீழே உள்ள V0 ரைட்டில் போயிருமா? ரைட்டில் போனால் இது 2 ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ரைட்டா? அடுத்து சார்லஸ் ஃபவுண்ட் தட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். சார்லஸ் கண்டுபிடித்தார். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/273ன்றான். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஒரு கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஒரு கான்ஸ்டன்ட் ஆனது எதை சார்ந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் சார்லஸ் ஃபவுண்டை கண்டுபிடித்தார். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். அதாவது கோஎஃபிஷியன்ட்னா இப்போ 2x + 3y என்னது? எக்ஸ் வேரியபிள். அப்போ 2 தான் கோஎஃபிஷியன்ட். 3y என்னது? y இஸ் வேரியபிள். ஆமாம், 3 தான் கோஎஃபிஷியன்ட். அப்போது இவர் என்ன கண்டுபிடித்தாருன்னா, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன், இந்த மாதிரி விரிவடைதல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட் என்று கண்டுபிடித்தார்னா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/273 என்று கண்டுபிடித்தார். ரைட்டா? இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருந்தது? இந்த விரிவடையும் கோஎஃபிஷியன்ட் என்னவென்று கண்டுபிடித்தார்கள்? 1/273. அப்படின்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் 1/273. இப்போ 1 டிகிரியாக இருக்கும் 1/273, 2 டிகிரி இருக்கும் 2/273, 3 இருக்கும் 3/273, 4 டிகிரி செல்சியஸ் கொடுக்கும் 4/273 சொல்கிறார். ரைட்டா? இதுதான் கோஎஃபிஷியன்ட். த கோஎஃபிஷியன்ட் ஃபவுண்ட் தட் சார்லஸ் ஃபவுண்ட் தட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் விரிவடையத்தோட கோஎஃபிஷியன்ட் என்னவென்றால் இஸ் அப்ராக்சிமேட்லி தோராயமாக ஈக்குவல் டு 1/273. அப்படின்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் இது 1/273 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டிகிரி சென்டிகிரேடுக்கும் 1/273 என்ன இன்க்ரீஸ் ஆகும்? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இட் மீன்ஸ் இது அர்த்தம் என்னவென்றால் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார் எ கிவன் மாஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார் எ கிவன் மாஸ், அதானே? ஒரு நிலையான மாசு, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதில் தான் இப்போ ஃபார்முலாவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபார் ஈச் டிகிரி ரேசஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ ஒவ்வொரு டிகிரியும் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ரைஸ் ஆகும்? 1/273 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2வது டிகிரி 2/273, 10வது டிகிரி போயிடுச்சு அது எக்ஸ் ஆக்சிஸில் 10/273, 100வது டிகிரி கொடுத்துட்டா 100/273.
இப்படி தான் ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறான், ஃபார் ஈச் டிகிரி ரேஸ் இன் டெம்பரேச்சர், ஒவ்வொரு டிகிரி ரேஸ் ஆகும்போது டெம்பரேச்சரில் ஆல் கேஸஸ் எக்ஸ்பேண்டட் பை 1/273. எந்த கேஸாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், 1/273 ஆஃப் தர் வால்யூம், அதோட வால்யூத்திலிருந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இதுலேருந்து அட் 0 டிகிரி செல்சியஸ். அதனால் பார்த்துங்க, எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும், அட் 0 டிகிரி, இங்கேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இங்கே 0 டிகிரி இருக்கும்போது இங்கே இருக்குது. 1 டிகிரியாக இருக்கும்போது என்ன இன்க்ரீஸ் ஆகும், 1/273 இன்க்ரீஸ் ஆகும். 2 டிகிரி இருக்கும்போது 2/273 இன்க்ரீஸ் ஆகும். 10 டிகிரியாக இருக்கும்போது என்ன ஆகும், 10/273 இன்க்ரீஸ் ஆகும். எதில், ஒய் ஆக்சிஸில் அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, அதான் சொல்லியிருக்கான். அப்போ if we extrapolate the straight line in the figure 6.5 beyond the experimental measurement அப்படின்றான். அதாவது இந்த நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போகுது இல்லையா, இந்த நேர்கோடு மேலே போகுது இல்லையா, அதை எக்ஸ்ட்ராபுலேட், அப்போ எக்ஸ்ட்ராபுலேட்னா பின்பக்கமாக நீ தள்ளி பார்த்தேன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். இஃப் வி எக்ஸ்ட்ராபுலேட் த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஃபிகர் 6.5 ஃபிகர் படத்தில் உள்ளது ஸ்ட்ரெயிட் லைன் நேராக போகுது இல்லையா, அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் பியாண்ட் த எக்ஸ்பெரிமெண்டல் மெஷர்மெண்ட், அதாவது நம்மளால் பரிசோதனை பண்ணி பார்க்க முடியாது, அதை தாண்டி நம்ம அதை நீட்டிச்சு பார்த்தோம்னு சொன்னால் the straight line intersect the temperature axis. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆனது, அந்த நேர்கோடானது இன்டர்செக்ட்னா குறுக்கால வெட்டும்னு அர்த்தம். அது எங்கே வெட்டும் அப்படின்னா இன்டர்செக்ட் த டெம்பரேச்சர் ஆக்சிஸ், டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸை வெட்டும் அப்படின்றான். அட் -273 டிகிரி செல்சியஸை போய் வெட்டும்ன்றான். அது என்ன சொல்ல வர்றேன்னு நான் காமிக்கிறேன். இங்கே வாங்க, இந்த இருக்கு இல்லையா, நம்மளால் இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த லைன். அதுக்கு மேலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, எந்த கேஸுமே நீ கண்டுபிடிக்க முடியாது. இந்த 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் அது அந்த லைனை நீ அப்படியே அதே ஆங்கிள் அப்படியே இன்டர்செப்ட் பண்ணி விட்டு அப்படியே நீட்டி விட்டேன்னா எதனா வந்து தொடுதுன்னு பார்த்தா 0 டிகிரி கெல்வின் வந்து தொடுது. -0 டிகிரி கெல்வின் என்னது, -273.15 டிகிரி செல்சியஸ் போய் தொடுது. அதை தான் சொல்லியிருக்கேன். ரைட்டா, இதை நீ அப்படியே நீட்டிட்டு வந்தேன்னு சொன்னால் எங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தானே, இது எக்ஸ் ஆக்சிஸில் இதில் வந்து தொடுதுன்றான். ரைட்டா, இதை தான் சொன்னான். பாப்போம். இஃப் வி எக்ஸ்ட்ராபுலேட் த ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைனை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண நீட்டி கொண்டு வந்தால் இந்த ஃபிகர் 6.5 ஃபிகரில் நீட்டி கொண்டு வந்தால் பியாண்ட் த எக்ஸ்பெரிமெண்டல் மெஷர்மெண்ட், பியாண்ட்னா நம்மளால் பரிசோதனை பண்ண முடியாது அது வரைக்கும். ஏன்னா பரிசோதனை சான்ஸே கிடையாது. அங்கே 0 டிகிரி கெல்வின் பூமியே இருக்காத, நீ எப்படி நீ இருந்தால் தானே பண்ண முடியும். 0 டிகிரி கெல்வினில் ஒன்றுமே பொருள் இல்லைன்னு அர்த்தம். அது எங்கிட்ட பொருள் இல்லாமல் போக முடியுமா, வேணா நம்ம இமேஜினில் பார்த்துக்கலாம். அதான் பியாண்ட் த எக்ஸ்பெரிமெண்டல் மெஷர்மெண்ட். அது பியாண்ட், அதை தாண்டி பரிசோதனை செய்ய முடியாது தாண்டி நீ அந்த லைனை நீட்டிச்சு வந்து பார்த்தேன்னு சொன்னால் த ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்டன்ஸ், அந்த நேர்கோடு வெட்டுகிறது எதை, த டெம்பரேச்சர் ஆக்சிஸ். எதை வெட்டுகிறது, டெம்பரேச்சர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸை வெட்டுகிறது. அதில் எந்த இடத்துல வெட்டுக்குது, அட் 273 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 0 டிகிரி கெல்வின் அர்த்தம், அங்கே வெட்டுகிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா, அப்போ திஸ் சோர்ஸ் இது என்னத்தை காண்பிக்குதுன்னா த வால்யூம் ஆஃப் த கேசஸ் பிகம்ஸ் 0. இது என்னத்தை காமிக்குது, அந்த இடத்துல ஒரு வால்யூம், அதாவது -273 டிகிரி செல்சியஸில் ஒரு கேஸோட வால்யூம் 0 ஆயிரும். அப்போ கேஸே இல்லை, நோ பார்ட்டிக்கல், எதுவுமே இருக்காது, பூமியே இருக்காது. -273 டிகிரி செல்சியஸில் பூமி இல்லை, எந்த பொருளும் இல்லை, நோ மூமெண்ட். அதான் சொல்கிறான். ரைட்டா, அப்போது அது 0 டிகிரி கெல்வின் அர்த்தம். ரைட்டா, திஸ் சோர்ஸ் இது காண்பிக்குது தட் வால்யூம் ஆஃப் த கேஸ் என்னவா இருக்கும், பிகம்ஸ் 0. அப்படின்னா கேஸே இல்லைன்னு அர்த்தம். அட் 273 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா மோர் ப்ரிசியஸ்லி த டெம்பரேச்சர் இஸ் -273.15 டிகிரி செல்சியஸ். மிக கரெக்டாக துல்லியமாக நம்ம கணக்கிட்டால் -273 டிகிரி செல்சியஸ் இல்லை, அது போக 1.5 டிகிரி செல்சியஸ். ரைட்டா, இதுதான் துல்லியமான ஒரு டிகிரி. -273 சொல்கிறாங்க, இது மிக துல்லியமானது. அதாவது மோர் ப்ரிசியஸில் மிக துல்லியமாக அதை கணக்கிட்டால் திஸ் டெம்பரேச்சர், அதன் டெம்பரேச்சர்னா -273.15 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி கெல்வின். ரைட்டா, அப்போ பியாண்ட் திஸ், இதை தாண்டி
temperature the gases would have a negative volume. இது தாண்டி அதாவது பியாண்ட் த டெம்பரேச்சர் த கேஸ் would have a negative volume which is physically impossible. நம்மளால் நடைமுறைப்படுத்த இயலாது. அதாவது பியாண்ட் த டெம்பரேச்சர் பியாண்டா தாண்டி வெப்பநிலையை தாண்டி எந்த வெப்பநிலையை தாண்டி விச் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். இது வந்து பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் த கேஸ் would have a நெகட்டிவ் வால்யூம். ஒரு கேஸுக்கு நெகட்டிவ் வால்யூம் இருந்ததுன்னு சொன்னால் நெகட்டிவ் லெஃப்ட் சைடு தானே நெகட்டிவ் வால்யூம் இருந்ததுன்னா அதை தாண்டி நம்மளால் பரிசோதனை செய்து பார்க்கவே முடியாது. விச் இஸ் இம்பாசிபிள், விச் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். நம்மளால் நடைமுறையில் செயல்படுத்தவே முடியாது. ரைட்டா, அதை சொல்கிறோம் பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர். அப்போ இந்த பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸோட டெம்பரேச்சர் தாண்டி எந்த டெம்பரேச்சர்னா இந்த -7 -273.15 தாண்டி நம்மளால் செய்யவே முடியாது. would have a நெகட்டிவ் வால்யூம். நம்மளால் நெகட்டிவ் வால்யூம் இருந்ததுன்னா நம்மளால் செய்யவே முடியாது. விச் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள், செய்ய முடியாது அப்படின்னா. ஃபார் திஸ் ரீசன், இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் த டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்சல்யூட் ஜீரோ பை கெல்வின். அதான் அப்சல்யூட் ஜீரோ. எது அப்சல்யூட் ஜீரோ? இதுதான் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. எதை? இந்த இடம் தான் அப்சல்யூட் ஜீரோ. எந்த இடம்? இந்த இருக்கலாம். இது ரெண்டு விதம் இந்த இடத்த குறிக்கலாம். 0 டிகிரி கெல்வின்னு சொல்லலாம், இல்லை -273.15 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு பேர் இருக்குது, அப்சல்யூட் ஜீரோ. அப்படின்னா இந்த இடத்துல உள்ள எந்த பொருளுக்கும் வால்யூமே கிடையாது, எந்த பார்ட்டிகளும் இல்லை, நோ மூமெண்ட், எதுவுமே இல்லை, உலகமே இல்லை, எதுவுமே பூமியும் எந்த இதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ரைட்டா, இதுதான் சொல்ல வர்றான். ரைட்டா, இப்போ நான் மோர் ப்ரிசிஸ்லி பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் த கேஸ் would have நெகட்டிவ் வால்யூம் which is ஓகே ஃபிசிக்கல் ஃபார் த ரீசன். இந்த ரீசனில் த டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்டு. டெம்பரேச்சர்னா வெப்பநிலையானது இஸ் டிஃபைன்னா விவரிக்கப்படுகிறது as அப்சல்யூட் ஜீரோ. இது அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லப்படுகிறது பை கெல்வினால் சொல்லப்படுகிறது. அதாவது 0 டிகிரி கெல்வின் தான் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அண்டு ஹி ப்ரொப்போஸ்ட், அவர் முன்மொழிந்தார் எதை? த நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் அப்சல்யூட் ஜீரோ. அதாவது அவர் தான் இந்த அப்சல்யூட் ஜீரோ முன்மொழிந்தார், கண்டுபிடித்தார். எது? இந்த அப்படி சொல்ல அவர் முன்மொழிந்தார்னு சொல்ல ஒரு புதிய டெம்பரேச்சர்னு ஒன்று கண்டுபிடிச்சார். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் முன்மொழிந்தார் ஏதோ ஒரு புதிய டெம்பரேச்சர் வெப்பநிலையை முன்மொழிந்தார். வெப்பநிலை அளவீடு எப்படி? வித் அப்சல்யூட் ஜீரோ என்ற ஒரு புதிய வெப்பநிலை அளவீடை அவர் முன்மொழிந்தார். அப்போ அவர் கூறினார் அப்படின்னா ஆஸ் எப்படி? ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் ஆரம்ப புள்ளின்னு சொன்னார். டெம்பரேச்சருக்கு ஆரம்ப புள்ளி அதுதான் அப்படின்னா இவர் கண்டறிந்தார். ரைட்டா, as a starting point which is now called as Kelvin scale. அது இப்போ எப்படி அழைக்கப்படுகிறது? கெல்வின் ஸ்கேல் என்று அழைக்கப்படுகிறது. The only difference between the Kelvin scale of temperature and Celsius scale of temperature is that என்னது? ஜீரோ பொசிஷன் இஸ் ஷிஃப்டட். அப்போ இந்த அதனால பார்த்து கெல்வின் டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கும் அதேமாதிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கும் நடுவில் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இஸ் தட் ஜீரோ பொசிஷன் இஸ் ஷிஃப்டட். ஜீரோ பொசிஷன் மாற்றப்பட்டுள்ளது. ஏன்னு சொன்ன பாருங்களேன், இந்த மாதிரி த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் த கெல்வின் ஸ்கேலுக்கு அப்படி த ஒன்லி டிஃபரன்ஸ் வேற்றுமை பிட்வீன் இடைப்பட்ட யாருக்கு வேற்றுமை? கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சருக்கும் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சருக்கும் இஸ் தட் என்னது? ஜீரோ பொசிஷன் இஸ் ஷிஃப்டட். ஜீரோ பொசிஷன் மாற்றப்பட்டுள்ளது. எப்படின்னு பாருங்கள். இங்கே வாங்க, இதுக்கு ஜீரோ பொசிஷன் இங்கே இருக்கா, இதுக்கு ஜீரோ பொசிஷன் இங்கே இருக்கா, இதுக்கு இது செல்சியஸுக்கு இங்கே இருக்குது, கெல்வினுக்கு இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுக்கு உள்ள வேற்றுமை என்னது? இது கெல்வின் ஜீரோ பொசிஷன் சொன்னால் செல்சியஸ் எவ்வளவு? -273.15 டிகிரி செல்சியஸ். அப்போ இவனுக்கு இந்த செல்சியஸுக்கு ஜீரோ பொசிஷன் என்னது? இவனை ப்ளஸ் 273.15 கெல்வின். ரைட்டா, அப்போ ஜீரோ பொசிஷன் மாற்றப்பட்டுள்ளது. இந்த இதுதான் ரெண்டு தான் ஒரே ஒரு வித்தியாசம். ரைட்டா, நெக்ஸ்ட்டு த பாயிலிங் அண்ட் ஃப்ரிட்ஜிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன் போத் ஸ்கேல்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஒரு தண்ணியோட சூடுபடுத்தும் மற்றும் ஃப்ரிட்ஜ் உராயும் நிலை கீழ்கண்ட இதில் கொடுக்கப்படுது. ஒரு தண்ணியோட சூடுபடுத்தக்கூடிய மற்றும் ஃப்ரீஜிங் ஃப்ரீஜ் பண்ணுற பாயிண்ட்டுகள் தண்ணியோட பாயிண்ட்டுகள் வாட்டர் இன் போத் ஸ்கேல், ரெண்டு ஸ்கேல்லையும் கீழே இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்ப்போமா?
என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இப்போ அப்சல்யூட் ஜீரோ என்னது 0 டிகிரி கெல்வின், அதாவது -293.15 டிகிரி செல்சியஸ். இப்போ செல்சியஸில் வந்து என்ன ஆகும், -233.1 டிகிரி செல்சியஸ். இது வந்து அப்சல்யூட் ஜீரோ, ரைட்டா? அதேமாரி ஃப்ரீஜிங் பாயிண்ட் என்னது 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரியில் ஐஸு தண்ணி வந்து ஐஸாக மாதிரி இருக்கா. அப்போ அந்த 0 டிகிரி செல்சியஸ்னு வரும்போது கெல்வின் என்னவாக இருக்கும், +273.15 கெல்வின். இப்போ பாயிலிங் பாயிண்ட், அப்போ இது 100 டிகிரி, அப்போ இது ப்ளஸ் இன்னொன்று ஒரு 100 கூட்டிக்கும், 373.15 கெல்வின், ரைட்டா? இது முடிஞ்சா? சரி, நெக்ஸ்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.